கம்பு மாவு தோசை எல்லாருக்குமே பிடிக்கும். கம்பு மாவில் தோசை வாக்கும்போது மாவு திக்காக இருந்தால் கொஞ்சம் தண்ணி கலந்து வாக்கலாம். மெல்லிசான தோசையை பேப்பர் ரோஸ்டாட்டம் நல்லா வரும். காலை உணவாக எடுத்துக்கலாம். கம்பு 2 கப்பு, இட்லி அரிசி 1 கப்பு, அரை கப்பு பச்சரிசி, அரை கப்பு உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்து அரை கப்பு ஊற வச்சுருக்கேன். கருப்பு உளுத்தம்பருப்பு ஊறினோன்னே அதையும் நல்லா களைஞ்சி எடுத்துக்கலாம். கம்பு 5 மணி நேரமாவது ஊறணும். இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி வைக்கணும். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. மாவு அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும். மாவு பொங்கி வந்தோடனே தேவைப்பட்ட தண்ணி ஊற்றி கரைச்சி தோசை வாத்துக்கலாம். கம்பு தோசைக்கு சூட்டபிளான சட்னி: 2 டீஸ்பூன் எண்ணெயில் பெருங்காய கட்டி, கடலைப்பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா, மிளகாய் வத்தல், நாட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கணும். அதோட இஞ்சி பிட்டு, உடைச்ச கடலை, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிக்கணும். கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிக்கணும்.